எல்லோருக்கும் அருமையான இனிய மாலை வணக்கம். உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன் பேசுகிறேன். Very good evening to all our Omia family members. Today was 15 November 2021. இன்றைக்கு தேதி 15 மாதம் நவம்பர் 2021. உங்களோடு மறுபடியும் இந்த அருமையான சாயந்தர வேளையிலே, அது குறிப்பாக இந்த நாட்டிலே ஓமியாவின் குடும்பத்தின் சார்பாக அல்லது இந்த மலேசியா மண்ணிலே இருக்கக்கூடிய இந்நாள் வரைக்கும் இந்த மலேசியா மண்ணிலே வாழ்ந்த ஈந்திரர்களை வைத்து நான் பேசுகின்றேன். ஈந்திரருடைய பயணங்கள் எப்படி இருந்தது இந்த நாட்டிலே, இவர்களுக்காக வந்த பிரதிநிதிகள் என்று சொல்லி வந்த கட்சிகளுடைய உடன்பாடு என்ன, இதற்கு இடையிலே இந்த நாட்டிலே சுதந்திரம் என்ற போர்வையிலே ஈந்திரர்களை எந்த அளவிற்கு அவர்கள் நடத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது, நாம் தான் இதிலே கண்ணிருந்தும் குருடர்களாய் நாம் தான் எல்லாவற்றையும் சரி என்று பார்த்து நாம் யோசிக்காதபடி இவர்களுக்கெல்லாம் வாக்கு சீட்டு போட்டு இவர்களை உருவாக்கி இந்த முழு தேசத்தையும் இன்றைக்கு உலக வங்கியிலே அதிகமாக கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்தும் ஒரு அரசாங்கமாக நாம் உருவாக்கியிருக்கோம் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சாதாரண ஒரு திருடனை நாம என்ன செய்வோம்னு சொன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். அவன் ஒரு வேளை அவன் ஒரு கை கடிகாரத்தை திருடிக்கலாம், ஒரு ஹேண்ட்பேக்கை திருடி இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை உடைச்சி திருடி இருக்கலாம், உங்கள் கார் கண்ணாடியை உடைச்சி உங்கள் ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போயிருக்கலாம். இப்படி சின்ன சின்ன காரியங்களில் திருடியிருப்பான். இந்த சாதாரண திருடனை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனில் போய் சில பேர் அடித்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் அவனுக்கு கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவோம், இல்லைங்களா? இதுதான் உலகத்துல எல்லா இடத்திலுமே நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த நாட்டிலே நான் பார்த்த என்னுடைய அனுபவத்திலே நான் பார்க்கும் பொழுது, இந்த நாட்டிலே ஈந்திரருடைய நிலைமைகள் மாறும். பார்ஷான் நேஷனல் நம்ம தலையெழுத்தை மாற்றிவிடும். இன்றைக்கு அந்த பாரிசான் நேஷனல் என்ற அந்த வார்த்தையே இன்றைக்கு 60 ஆண்டு காலம் பிறகு சுதந்திரம் அடைந்து இந்த நாள் வரைக்கும் வந்திருந்த பாரிசான் நேஷன் என்ற வார்த்தையும் அழிந்து போய்விட்டது. இப்பொழுது பாத்தி பரிகத்தான் என்ற போர்வையிலே வந்திருக்கின்ற அத்தனை திருடர்களையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், இல்லைங்களா? ஆகவே இப்படி மலேசியா மண்ணிலே நமக்காக வந்த எல்லா அரசாங்கமும் நாம் இந்த அரசியல்வாதிகளுடைய திருடு, the robbery by the politicians, ஒரு அரசியல்வாதி திருடுனா நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, அவரை தற்காத்து கொண்டு அவர் நல்லவர், மிகவும் வல்லவர், மிகவும் அழகு உள்ளவர், மிகவும் பாடுபட்டவர், அவர் அப்படி செய்திருக்க மாட்டார், அவர் இப்படி செய்திருக்க மாட்டார், அவர் பெயரிலே எந்த தப்பும் கிடையாது, அவர் நேரடியாக செய்யவில்லை. எவர்களை நாம் தற்காத்துக் கொள்ளுகிறோம்? அரசியல்வாதிகளை நாம் தற்காத்துக் கொள்ளுகிறோம். துரோகிகளை நாம் தற்காத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னமும் வாக்கு போட வேண்டும், இவர்கள்தான் நம்முடைய பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மலேசியா மண்ணிலே ஒவ்வொரு கட்சிகளும்
மலாய்க்காருக்குள்ள கட்சிகளும் சரி, சீனர்களுள்ள கட்சிகளும் சரி, இந்தியர்களுள்ள கட்சிகளும் சரி, நாங்கள் தான் உங்களுடைய சிறந்த பின்னணி, உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று 60 ஆண்டு காலம் சங்கு எடுத்து ஊதி மழையை வர வைத்து, வெள்ளத்தை வர வைத்து நாசமாக்கின அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டிலே இருந்திருக்கலாம் என்று நான் சொல்லுகின்றேன். காரணம், என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்றேன். காரணம், யாருமே ஒரு விடிவெளி நட்சத்திரமாக வரவில்லை இந்த நாட்டிலே ஈந்திர்களுக்காக. இது எல்லோரும் ரோட்டில் இருக்கும் பிச்சைக்காரனை கேட்டா கூட சொல்லுவான். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் நமக்காக எந்த கட்சிகள் நமக்காக நம்முடைய எதிர்காலத்தை சூறையாடிய, நம்முடைய கனவுகளை சூறையாடிய, நம்மளுடைய ஹெல்த், நம்முடைய நலன்கள், உடல் நலத்தை சூறையாடிய, நம்முடைய வியாபாரத்தை சூறையாடிய, நம்மளுடைய படிப்பை சூறையாடிய, நம்மளுடைய வியாபாரத்தையும் சூறையாடிய, நம்முடைய வெற்றிகளையும் ஒட்டுமொத்தமாக சூறையாடிய இந்த அரசாங்கத்திடம் நாம் வாக்கு போட்டு 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக கொள்ளடித்த நம்முடைய பிரதிநிதிகள் பாரசா நேஷனல் வாழ்ந்தார்கள். ஒரு பக்கம் ஒரு ஜனத்தை வாழ வைத்தார்கள் பின்னணியாக. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களை தங்களுடைய சொந்த உழைப்பில், நான் எப்போதுமே சொல்லுவேங்க, சொந்த உழைப்பில் முன்னேறிய இந்தியர்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கிறார்களே தவிர 1000-ல் ஒருவன் ஒருவேளை அரசியல் பின்னாளாக அவர்களை தாங்கி தொங்கி வந்தவர்கள் ஏதோ வந்திருக்கலாமே தவிர 1000 பேரை நான் தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்டேன், நீங்கள் எந்த பிரதிநிதி கட்சிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னது எல்லாமே அத்தனையுமே எதிர்கட்சிகளை தான் சொன்னார்கள். தமிழ் டாக்டர் நெல்சன் மாத்திரம் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிரதமர் ரத்தோஸ்ரீ சபரி இஸ்மாயிலிடம் டெலிபோனை கொடுத்து ரேண்டம் நம்பர், ஏதோ 1000 நம்பரை அவரிடத்தில் கொடுத்து அழைக்க சொன்னால், அல்லது அவருக்கு நேரம் இருந்தால் ஒரு 50 பேருக்கு நேரடியாக டெலிபோன் பண்ணி நீங்கள் எந்த கட்சி உங்களுடைய பிரதிநிதி கட்சி என்று சொன்னால் நினைக்கிறேன் அத்தனை பேரும் எதிர்கட்சியை தான் சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. ஆளுங்கட்சியை, நமக்காக பிரதிநிதி என்ற கட்சியை கேட்டால் அது எனக்கு தெரியாது அல்லது சபித்து விடுவார்கள். இதுதான் உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரா, ஒரு சாதாரண திருடன், அவனை நாம் என்ன செய்கிறோம்? தண்டனை வாங்கி கொடுத்து விடுகிறோம். ஆனால் அரசியல்வாதி ஒரு திருடனை நாமத்தான் உருவாக்குகிறோம். We create the thief, the robbery named by the politicians. இன்றைக்கு நாடு ஏன் இவ்வளவு கடன்ல போனது? இன்னைக்கு ஏன் நமக்கு SS டியூட்டி, சேவிங்ஸ் டாக்ஸ் சொல்லி நம்ம வாங்கி சாப்பிடுற பொருளுக்கு கொடுக்கறாங்க? நினைத்து பாருங்கள். எல்லா வளமும் இருந்த நாடு, all the natural resource as already in this country, but why we are borrowing very highly? All the Malaysians are very hard workers. மலேசியால வாழ்கின்ற ஒவ்வொரு இந்தியர்களும் மிகவும் பராக்கிரமசாலிகள், எல்லோரும் வேலை செய்யக்கூடியவர்கள், எதற்கும் தோய்ந்து போனவர்கள் அல்ல. அப்படி இருந்த இந்த மலேசியா மண்ணிலே இன்றைக்கு அதிகமாக கடனை வாங்கி இந்த நாட்டை ஒரு பிச்சைக்கார நாட்டை போல நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள். இன்றைக்கு ஏன் நமக்கு இவ்வளவு நிலைமை? காரணம் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், காரணம், நாம் எப்பொழுதுமே மனசுக்கு பிடிக்கணும், மனசுக்கு பிடிச்சவர்களுக்காக நாம வாக்கு சீட்டு போடுறது அரசியல் ஒரு ஜனநாயகத்தினுடைய கொள்கை இல்லைங்க. ஓகே, we cannot please to choose the politician to vote because I like him so much, I love him so much. There's no way, because this country is already failure. Yes, Barisan, there's so many Barisan, so many party comes in. Until today they cannot develop. Until today they don't have a unity talk. Dato Sri Sabri Ismail சொன்னாருங்க, we all are Kalwarga Malaysia.
we are one family மலேசியான்னு சொன்னார். பட்ஜெட்ல வச்சாரு ஆப். he killed the budget. That's not a Keluarga Malaysia budget. Why the Indians only 3% and Chinese are 3%, the total budget from 97% taken by Malays and all other reasons. Only for Indians and Chinese is only a 3%. Only 3% நமக்கு கொடுத்து விட்டு 97% எடுத்து கொண்டார்களே. இதுதான் ஃபேர் பட்ஜெட்டுங்களா? காரணம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். தவறு யாருடையது? தவறு யாருடையது? இதுல யாரு நீதிமான் கேட்டா அன்வார் நீதிமான் கிடையாது. கேட்டா எதிர்கட்சி யாருமே நீதிமான் இல்லைங்க. இவங்க மட்டும்தான் நீதிமான். நமக்காக நியமித்த பிரதிநிதிகளும் சபரிஸ் மார்ட்ட போனை கொடுத்து எல்லார்ட்டும் பேசிட்டு பிறகு அவரு தான் முடிவு பண்ணணும் யாரு இந்த நாட்டில் இந்தியருடைய பிரதிநிதி என்று சொல்லி. அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. காரணம் இதுவரைக்கும் வெளியே மாபெரிய ஒரு நமக்காக உருவாகவில்லை. அதனால் இன்னமும் இருக்கக்கூடிய கட்சியை வைத்துக்கொண்டு இன்னும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய மலாய்க்காரர்கள், மந்திரி பதவியில் உள்ளவர்கள் கேடு கெட்டு போனா என்ன என்று சொல்லி அவர்களும் கண்ணை மறைத்து தங்களுடைய ஜாதகத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வருவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எதற்கு பயப்பட வேண்டும்? என்னுடைய இந்தியர்களை பார்த்து சொல்லுகின்றேன். இந்த நாட்டிலே இதற்கு மேல் நாம் தலையெழுத்து மாற வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியர்கள் எதிர்கட்சியில யாராக இருந்தாலும் அதற்கு என்ன செய்ய உங்களுடைய வாக்கு சீட்டை போட்டு இந்த நாட்டிலே இந்தியர்களும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற ஆழமான சிந்தனையை நாம் இந்த வரக்கூடிய மலாக்கா பொது தேர்தலிலே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து சொல்லுகின்றேன், ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்கள், வரக்கூடிய மலாக்கா பொது தேர்தலிலே இந்தியர்கள் பல ஒற்றுமையோடு சேர்ந்து அவர்கள் ஆட்சேபத்தை அவர்கள் இங்கே காண்பித்து உள்ளார்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய வரக்கூடிய பொது தேர்தலிலே இவர்களெல்லாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனையை உங்களிடத்தில் வைக்கின்றேன். இதில் நல்லவன் எவன் கெட்டவன் என்று நான் சொல்லவில்லை. நமக்கு எதிர் அணி தேவைப்படுகிறது என்பதை இங்கே வெளியே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். போதும், 60 ஆண்டு காலம் நாம் கொடுத்த பொறுமையும் போதும், இவர்கள் செய்த மாபெரிய காரியங்களும் போதும். அங்கே எதுவுமே கிடையாது. மாபெரிய காரியம் என்றால் மைக்கா ஹோல்டிங்ல வைத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஓட்ட போட்டாங்க. அதுதாங்க பெருசு. த ஓரியண்டல் இன்சூரன்ஸ், அதாவது மைக்கா ஹோல்டிங் பங்க அவர் யாரு, டான்ஸ்ரீ யாரு, ஞானலிங்கம், அவர் தான் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாரதருடைய கழகம் நல்லதுல போய் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் யாரு, நம்ம டோனி பெர்னாண்டஸ், அந்த மலேசியன் ஏர் ஏசியாவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டதுங்க, ஒரு காப்புறுதி நிறுவனம் தேவைப்பட்டது. நன்றாக எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் உண்மை என்று சொல்லலாம். மலேசியா, அதாவது ஏர் ஏசியாவுக்கு ஒரு காப்புறுதி நிறுவனம், they need one insurance company license because every people must have a insurance to fly. வெளியே வாங்கி செய்வதனாலே அங்கே பல கோடி வெள்ளி நஷ்டம், மற்றவர்களுக்கு ஆதாயம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காப்புறுதி நிறுவனம் ஓரியண்டல் அசூரன்ஸ் இது மைக்கா ஹோல்டிங் கீழே இந்த நிறுவனம் இருந்தது. இதுதாங்க உண்மையான கதை. இதை நடுவில் ஒரு ஆளை வைத்து கடைசியில் அந்த ஓரியண்டல் அசூரன்ஸ் கம்பெனி பேரு மாற்றத்துடன் ஏர் ஏசியாவுக்கு விற்கப்பட்டதுதான் உண்மை. இன்றைக்கு ஏர் ஏசியா உபயோகப்படுத்துகின்ற அந்த காப்புறுதி நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கின்ற அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் தெரியுங்களா, அது மைக்கா ஹோல்டிங்கு கொடுத்த காப்புறுதி நிறுவனங்க. போதுமா? இதுதான் உண்மை. எல்லோருக்கும் தெரியுங்களா, நாங்க கொடுக்கிறோம்,
அவங்க எல்லாம் கணக்கு பண்ணிட்டாங்கங்க தெரியுங்களா. how many 100 millions, how many billions can save the airlines? AirAsia can make better money because from the insurance. அதனால தான் அவங்க அந்த முடிவு எடுத்து அதில் உள்ளவர்களுக்கெல்லாம் பணத்தை மறுபடியும் குறைந்த விலையில அந்த ஷேரை திருப்பி வாங்கினாங்க. காரணம், அவர்கள் சொந்தமாக அந்த முடிவை எடுத்து அந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனத்தை மைக்கா ஹோல்டிங்கில் உள்ளதை ஏர் ஏஷியா நிறுவனத்துக்கு வித்தது தான் உண்மை. போதுங்களா? எப்படிங்க, எப்படி வாழ்றது இன்னும் நினைச்சு பாருங்க. மாபெரிய ஒரு கூட்டம், முதலிலே சுதந்திரத்துக்காக ஒரு ஒற்றுமை, இந்தியர்களுடைய ஒற்றுமை, மலாய்க்காருடைய ஒற்றுமை, சீனர்களுடைய ஒற்றுமை. அதற்கு பிறகு இந்த நாட்டிலே கூட்டுறவு தோட்டத்திலே உருவாக்க வேண்டும், அங்கே இந்தியர்களுடைய ஒரு ஒற்றுமை. 10 வெள்ளி 100 வெள்ளி என்று கொடுத்து கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கினார்கள், கூட்டுறவு தோட்டத்தை உருவாக்கினார்கள். NFLC, நேஷனல் லேண்ட் ஃபைனான்ஸ் கோஆபரேட்டிவ் உருவாக்கினாங்க. இந்தியர்கள் தோட்டத்திலே சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி உருவாக்கிய மாபெரும் தூண் VT சம்பந்தன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏதோ அந்த காலகட்டத்திலே அவர் அப்படியாக யோசித்தபடியினாலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி இரண்டாவது ஒரு மாபெரிய இந்தியர்களுடைய ஒற்றுமை. மூன்றாவது ஒற்றுமை இன்றா மாபெரிய பேரணி நடத்தினார்கள். மூன்றாவது இந்தியர்களுடைய ஒற்றுமை. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு பேரணி என்று சொன்னால், அடுத்த ஒரு மாபெரிய ஒற்றுமை என்று சொன்னால் அதுதான் ஓமியா, மலேசிய இந்தியர் ஒற்றுமை படை கழகம், த மலேசியன் யுனைடெட் இந்தியன் ஃபோர்ஸ். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இந்தியர்கள் ஒற்றுமையோடு பயணித்தால் நமக்கு என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? நிறைய இருக்குங்க. அதற்கு ஒரு முன் உதாரணம் சீனர்கள். சீனர்கள் ஒற்றுமையாக இருப்பதினாலே அவர்கள் இந்த நாட்டிலே சொல்ல போனா இந்த நாட்டின் மலாய்க்காரர்களை பார்க்கிலும் சொர்க்க வாசலிலே இருந்து வாழ்வது போல இந்த மலேசியா மண்ணிலே அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு பண வசதியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. காரணம் அவருடைய ஒற்றுமை. ஆகவே இந்த மலேசியா மண்ணிலே நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொன்னால், இப்ப பாருங்க, அம்னோன்னு ஒன்று இருந்தது, அதுக்கு பிறகு என்ன வந்தது? பாசுன்னு ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு சமங்க 46, இப்படி நிறைய கட்சிகள் வந்தது. பர்சத்து வந்தது, காடிலான் வந்தது, இன்றைக்கு என்னது பர்ஜுவாங்கன்னு ஒன்று வந்தது, இன்னும் நிறைய மூடான் ஒன்று வந்திருக்கு. மலாய்க்காரர்களுக்குள்ளே ஒற்றுமை பிளவுபட்டு போவதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் காரணம், இந்த 60 ஆண்டு காலம் அரசாங்கம் அவர்களுக்காக பல பில்லியன் டாலர், ட்ரில்லியன் டாலர் கொடுத்து, பட்ஜெட்ல கொடுத்தும் இன்னமும் அவர்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு காரணத்தினாலே இன்றைக்கு அநேக கட்சிகளை தொடர்ந்து நான் உங்களுக்காக செய்கிறோம், நாங்களும் செய்கிறோம் என்று இன்றைக்கு பிளவுபட்டு போய் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மலாய்க்காரர்களுக்குள்ளே உள்ள ஒற்றுமை. ஆனால் சீனர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றார்கள்? எங்கேயாவது பிளவுபட்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த MCA ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு MCA, அதில் ஒரு 2 பார்லிமெண்ட் சீட்டை மட்டும் கரெக்டா கிராக்கிங் அண்ட் பேக்கிங் பண்ணி அதை அவர்கள் ஜெயித்து வைத்திருக்கின்றார்கள். காரணம், அரசாங்கத்தின் மேல் ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி ஒரு ஓயாங்கொலி, அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே 33 இடத்திற்கு மேலாக அவர்கள் பார்லிமெண்ட் நாற்காலியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாருங்க இதுல எம்டன் மகன்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாட்டிலே யாரு பெரிய எம்டன் மகன்? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு தனித்து இன்னைக்கு ஹராப்பானுக்கோ, காடிலானுக்கோ அல்லது MCAக்கோ
அல்லது பிஎனுக்கோ நீங்க மூடாவுக்கோ பர்ஜுவாங்கோ அப்புறம் சபுவோடைய கட்சிக்கோ வாரிசானுக்கோ தனித்து 33 இடங்கள் யாராவது வைத்திருக்கிறார்களா? இல்லை. காரணம் என்ன? அவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினாலே அவர்களால் அதிகமான இடத்தை தக்க வைக்க முடியவில்லை. ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் சொன்னா கூட விளங்கிக் கொள்வான் இந்த கருத்து. ஆனால் நமக்காக பிரதிநிதிகள் என்று சொல்லி சீனர்களாவது 2 இந்த நாட்டிலே நாங்களும் விசுவாச உள்ளவர்கள் என்று சொல்லி பிஎனுக்கு ஆதரவாக ஒரு 2 இடத்தை ஜெயிப்பார்கள். ஆனால் நாம் ஒரு இடத்தை ஜெயித்திருக்கின்றோம், அல்லது முடிந்தால் ஒரு 2 இடத்தை நாமும் ஜெயித்திருக்கின்றோம். அவ்வளவுதான். எதிர்கட்சி நமக்கு கிடையாது. காரணம், நாம் யாவரும் பூமியை ஆண்டவர்கள், இந்த பூமியை ஆளக்கூடியவர்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு அனைவரும் நாம் பிஎனை நாம் தேர்ந்தெடுப்போம். ஆனால் சீனர்கள் 2 இடத்தை கொடுத்துவிட்டு 33 இடத்தை அவர்கள் நாங்களும் எதிராளி என்று அவர்கள் நிரூபித்துக் கொள்வார்கள். எவனுக்கும், எந்த எம்டன் மகனுக்கும் அவர்கள் பயப்பட கிடையாது. இதுதானே உண்மை. ஆனால் அப்படி எதிர்கட்சியை காலம் தொட்டு இதுவரைக்கும் அவர்கள் செவ்வையாய் நடத்தி வியாபாரத்திலே அவர்கள் தோல்வி கண்டார்களா? எதிர்கட்சி என்று சொல்லி அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையா? இல்ல தன்னுடைய முயற்சியிலே வெற்றி கிடைக்கவில்லையா? காரணம் என்ன? அரசாங்கத்துடைய பலம் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு தேவை ஒற்றுமையும், அந்த ஒற்றுமை மூலமாக வருகின்ற பணத்தின் வல்லமையினாலும் இன்றைக்கு அவர்கள் சிறு வியாபாரத்திலிருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும் பல ஆயிரம் அசோசியேஷன் கீழே எஸ்எம்இ கம்பெனியை வச்சு அழகாக நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் கெட்டிக்காரர்களா? இந்த நாட்டிலே சுதந்திரத்தையும் எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த சுதந்திரத்திற்காக அவர்களும் அங்கே பங்கு போட்டு நடத்தவர்கள் சரி கிடையாது. காரணம் என்ன? அவர்களும் மலாய்க்காரர்களும் திருட்டு அரசியல்வாதியை உருவாக்கினார்களே தவிர அவர்களும் இன்னும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த நாட்டிலே யாரு ஒரு உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் என்ன செய்யவில்லை, யோசனை செய்யவில்லை. எப்படி இந்தியர்களுக்கு எண்ணங்கள் இருக்கின்றதோ அதே போல் இந்த மலாய்க்காரர்களுக்கும் இன்றைக்கு யார் யாரோடு சேர்ந்தால் ஹெல் ஃபயர் காடியில போகலாம், வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும், இப்படி அவர்களும் என்ன செய்து விட்டார்கள், ஏழைகள் போட்ட வாக்கு சீட்டிலே இன்றைக்கு அவர்களும் இன்றைக்கு பணத்தின் மோகத்திலே போய்கொண்டிருப்பதினாலே பல சிறைச்சாலை கைதிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதானே உண்மை? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகவே நாம் யாவரும் அதிகமாக ஆழமாக யோசிக்க வேண்டும், ஆழமாக யோசிக்க வேண்டும். இதுதான் சொல்லுகின்றேன். எதிர்கட்சிக்கு நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன், அதுக்கு பிறகுதாங்க நம்ம சொல்றோம் டெமோக்ரஸின்னு. நீங்க எதிர்கட்சிக்கு போறதுனால உங்களை கொண்டு போய் ஜெயில போட மாட்டாங்க. நன்றாக ஜாபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சீனர்கள் போட்டிருந்தால் ஒட்டுமொத்த சீனர்கள் இன்னைக்கு சிறைசாலையில தான் இருப்பார்கள். இன்றைக்கு இந்த மலேசியா மண்ணில ஏறக்குறைய 60% மலாய்க்காரர்கள் என்று சொன்னால் 60% அவர்களும் ஜனங்களும் ஜெயில இருக்கிறாங்க. நாம் 7%, ஆனா நாம் 12% இந்தியர்கள் ஜெயில இருக்கிறோம். சீனர்கள் ஏறக்குறைய அவர்கள் 17%, ஆனால் அவர்கள் 1% தான் ஜெயில இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் இந்த நிலைமை வந்தது? காரணம் என்ன? இந்த நாட்டில் என்ன இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். வானத்திற்கு மேலாக இரட்டை மாடி கோபுரத்தை கூட ட்வீட் டவரை கூட நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு, சந்திரகரனை கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு கடனை வாங்கி மேலே வச்சுட்டாங்க. இப்போ அப்படி மேலே பார்த்தா கடன் தான் தெரியும் போல இருக்கு. எங்க வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கி முடிஞ்சுது. லோக்கல் பேங்க்லயும் என்ன ஆட்டை போட முடியுமோ போட்டு முடிஞ்சுது. சொல்லுங்க பார்ப்போம்.
ஏழை மக்கள் போய் கேட்டா கூட இன்னைக்கு லோன் கிடையாது, அரசாங்கமே வாங்கிருச்சு எல்லாத்தையுமே. அப்படிதான் சொல்லணும். நாம் சாதாரணமா 135 மில்லியன் வரக்கூடிய வருடத்திற்கு இந்தியர்களுக்கு பட்ஜெட் என்னங்க பண்ண முடியும்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீனி சட்டியும் ஒரு கேஸ் ஸ்டவும் வாங்கி கொடுத்தா கதை முடிஞ்சது. இன்னும் அதையும் B40க்குன்னு இன்னும் அதையும் எத்தனை பேர் தெரியுங்களா ஓட்ட போடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரியாது. ஆகவே நம்மளுடைய வெற்றிகள், நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வியாபாரம், அவர் கேரியர், நம்முடைய வியாபாரத்துடைய வெற்றிகள், ஸ்பெஷலா எஜுகேஷன், கல்வி, இதை எல்லாவற்றையும் நம்மை தோற்கடித்தது ஒரு நமக்காக நாம் நியமித்த அரசியல்வாதிகள் தாங்க. இன்றைக்கு மனநோயாளியாக இன்றைக்கு அவர் சொல்றாரு, யாரு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, அதிகமான பேர் வியாதி உள்ளவங்க தான் இறந்து போனாங்க கோவிட் டைம்ல, இன்னுமே இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதிகமா இனிப்பு நீர் உள்ளவங்க தான். என்றைக்கு மன அழுத்தம் வருகின்றதோ, when you are in a depression, your entire body system is not function properly what you are eating. நாம் மன அழுத்தத்தில் போகும்பொழுது நாம் உணவு சாப்பிடுவது ஜீரணிக்காது. அப்படி சரியாக ஜீரணி விட்டால் என்ன ஆகும்? இனிப்பு உள்ளதா இருக்கும். அதனாலதான் there's a chances we are getting the diabetes very fast. இதுதான் உண்மை. இன்றைக்கு மலேசியாவில் அதிகமான பேர் இன்றைக்கு டயபிட்டிஸ், ஏறக்குறைய 15% மலேசியன்ஸ் ஆன் டயபிட்டிஸ், ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ஆகவே நாம் என்ன செய்ய போகின்றோம்? மலேசியாவில் வாழுகின்ற இந்தியர்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், அடுத்த கட்டம் என்ன? நீங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், நீங்கள் கோயிலெல்லாம் போய் சுற்றி சுற்றி வர வேண்டாம். நான் எப்படி வாழ வேண்டும் இந்த நாட்டிலே என்று இந்த மாதிரி விஷயத்திற்காக நீங்க போய் கோயிலை சுத்த வேண்டாம். ஐயோ எனக்கு இந்த நாட்டில் ஒரு நல்ல நிலைமை கிடைக்கணுமே அப்படின்னு போய் என்ன செய்யாதீங்க, கடவுளை கேட்காதீங்க. நம்மளுடைய கையில இருக்கின்றது பென். வரக்கூடிய பொது தேர்தலிலே அல்லது மலாக்காவிலே நடக்க போகும் இந்த பொது தேர்தலிலே உங்களுடைய பேனாவை வைத்து என்ன செய்யுங்க, ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலிலேயும் நாம் ஒற்றுமையோடு செயல்படும் பொழுது எந்த கொம்மனா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதே டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இருக்கட்டும், தட்டி கேட்போம். பாரு நீ ஜெயிச்சது எங்களுடைய ஜனங்கள் ஒற்றுமையினால, இல்லைன்னா எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீ இல்ல காலி கிளம்பு. இதுதான் நம்மளுடைய டாத்தா. இங்க என்னுடைய நண்பர் மிஸ்டர் வில்சன் ரொம்பவும் அழகாக சொன்னார். இதுவரைக்கும் ஏறக்குறைய 48 இடம் மலேசியா மண்ணிலே இந்தியர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டால் we are the decision maker. இது எந்த மலாய்க்கார அரசியல்வாதிகளுக்கும் தெரியாதா? என்ன தெரியும். ஆனால் அவர்கள் தெரிந்து வைத்த பாடம் என்ன தெரியுங்களா? இந்தியர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. அது நம்முடைய பிரதிநிதி தலைவர்களும் அதான் சொல்லுவாங்க. எடுத்த உடனே மைக்க பிடிச்ச உடனே வசனம் படிக்கிறது என்ன? இந்தியரிடத்திலே ஒற்றுமை இல்லை. ஆனால் என்றைக்காவது யாராவது ஒற்றுமையா வாருங்கள், உட்காருவோம், பேசுவோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய 2 மில்லியன் இந்தியர்களை நாம் எப்படி காப்பாற்ற போகின்றோம்? அரசாங்கத்தை நாம் எப்படி அவருடைய கழுத்தை நாம் பிடிக்க வேண்டும்? வாருங்கள் ஒற்றுமையோடு. எவனாவது ஒருவன் பேசியிருப்பார்களா? கிடையாது. காரணம் என்ன? அப்படி இருந்தால்தான் அவருடைய படகு செல்லும். இதுதாங்க உண்மை. மலேசியா இந்தியர்களுடைய டெமோகிராஃபி. ஒரு பைத்தியக்காரனை உட்கார்ந்து எழுத சொன்னா கூட எழுதிடுவான். மலேசியா இந்தியர்களுடைய நிலைமை என்னன்னு ஒரு பைத்தியக்காரன் கொடுத்தா கூட எழுதிடுவான். பார்த்தையா அப்படி பார்த்தியா, மலேசியா இந்தியனுடைய லைஃபை தான் பார்த்தியான்னு எழுதிடுவான். பெரிய விஷயம் கிடையாதுங்க, எல்லாம் நம்ம கையில இருக்கு. என்ன நம்முடைய இந்தியர்கிட்ட என்ன பெரிய பிரச்சனைன்னா ஈகோ, இருமாப்பு, கொஞ்சம் பெருந்தன்மை, எல்லாம் எனக்கு தெரியும்,
அப்படின்ற மகா பெரிய இந்த எண்ணங்களினாலேயே நம்முடைய ஒற்றுமையை நாம் தொலைத்து விட்டு ஒற்றுமையை தொலைத்து விட்டு இன்னும் எனக்கு பதில் வேண்டும் என்று சொல்லி கோயிலை சுற்றி வரக்கூடிய நிலைமைக்கும் வியாதியாய் படுத்துக்கூடிய நிலைமைக்கும் நம்முடைய அரசியல்வாதிகள் நம்மளை தள்ளி வைத்து விட்டார்கள். இதுதாங்க உண்மை. இந்த மலேசியாவில் ஒட்டுமொத்த மலேசியா இந்தியர்கள் மாத்திரமல்ல, ஈவன் சைனீஸ், 7 Indians, ஈவன் த மலேஸ், all I have a major problem because we don't have the right politician and the good planning. The amount of the money, the billions of dollars tax money is going to the rubbish bin and spent without wisely. இதுதாங்க உண்மை. Otherwise, this country, the amount of natural resources, every family, every citizen can get allowance. But nowadays, what we can see, only the politicians have a very luxury lives. I'm just telling only one thing. As a Malaysian, as a government staff, if a Malaysian Airlines tell that the Malaysians, anybody works in the government, that the entire family can fly with the 20% or 30% with the entire family, which airlines can survive? How many billions dollars Khazanah must support every year? It's all our tax paid money. Why the government must spend money? All this money must go to all other races as well. As the Malaysians, as a Barisan, as a Rukunegara rules. Why? Why always so special for one type, only one model? We build proton plant. Tun Mahathir was praised. End of the day, we sold to who? 60% hold by the Chinese. What's a big shame to the country? So many mega projects gone from Malaysian hands. Why? Even Malaysian Airlines should go long time ago, because all the taxpayers' money just simply spent to go for the recovery, to rescue. Is nothing going to happen. Once the monkey sitting on top, what we can do? Nothing can do. How many GLC company without government support, without the public support, without public's paid tax, the poor people who eat have to pay the sales tax and service tax, where the rich man eat the same Kentucky. He is okay, he can pay. But the poor Malays, Indians and Chinese also have to pay. Why don't have a regulations? Give them a card that they B40, they don't need to pay the sales tax and the service tax. Why government cannot bring the rules? Because all the planning, every budget's screwed up. This is what is happening into this country. Why today we are struggling? Why so many parties? Why Indians are failure? Because no unity. There's only one answer. Not because of Tun Sami Velu. Because the Indians not unity. Otherwise, we long time ago we can throw away him. If he's not right, we can throw. We don't need to wait 25 years to throw him out. The same thing that what today I'm saying. The people who cannot lead properly. The food that what we eat, we don't like, we replace the food immediately, I'm correct. And why we need to please the politician who screwed up our future. Who come rob all our health and our success and our business. Why we need to keep the government that is not entitled to looking after the entire the nation's needs. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான ஓமியா குடும்பங்களே, நீங்க மந்திரியாக இருக்கலாம், அல்லது நீங்க ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகளாக இருக்கலாம். இந்தியருடைய நிலைமை இன்றைக்கும் ஒரு பெரிய கண் எதிரிலே நிற்கக்கூடிய ஒரு இமயமலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது.
எத்தனை பேருங்க சொல்ல முடியும் இந்த நாட்டில் இந்தியர்கள் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோன்னு? only few thousands. More than 250,000 families சரியான சாப்பாடு இல்லை, சரியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, சரியான லஞ்ச் இல்லை, பிள்ளைங்களுக்கு சரியான படிப்பு கொடுக்க முடியல, தங்களுடைய பெற்றோர்களை பார்க்க முடியல. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இன்னும் மாறு தட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாங்கள் தான் உங்களுடைய பிரதிநிதி, எங்களுக்கு இவர்கள் தான் ஒளி விளக்கு, இவர்கள் தான் எனக்கு அணையா தீபம் என்று நம்முடைய கண்ணை நாம் குருடாக்கி கொண்டு போய்கொண்டிருக்கும் காலம் போதும் என்று சொல்லுகின்றேன். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, சகோதரி, போதும். இந்த நாட்டிலே ஆளுங்கட்சிக்கு நாம் கொடுத்த அந்த விசுவாசம் போதும். துணிந்து நில், எதிர்த்து நில். உன் கையிலே கொடுக்கப்பட்ட உன்னுடைய பேனாவை எடுத்து என்ன செய், போடு எதிர்கட்சிக்கு வாக்கு சீட்டை. அதுக்கு பிறகு பாருங்க பட்ஜெட் தானா வரும். எனது பட்ஜெட் போட்ட பிறகு எந்த ஒரு கம்யூனிட்டியும் என்ன செய்யல, நமக்காக போர்க்குடி கொடுக்கலங்க. அவர் பேரு நல்ல பேர் அசான் அப்துல் கரி பாசிர் கூட அங்க எம்பி தாங்க குரல் கொடுத்த. அவரு உண்மையிலே அவரை போய் பார்த்து அவருக்கு மாலை போடணும்னு நினைக்கிறேன், ஒரு பொன்னாட போத்தணும். நான் ஒரு இஸ்லாம், எனக்கு பிடிக்கும் இந்த பட்ஜெட். ஆனால் நான் ஒரு மலேசியன் என்ற முறையில் பேசிய மா மனிதர். இந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்கணுங்க. ஒரு மலாயக்காரு பேசுறாரு, ஈந்திரலுக்கும் சீனலுக்கும் கொடுத்தது 3%, 97% $11 பில்லியன் நாம எடுத்துக்கொண்டோமே, இது நியாயமான்னு கேட்ட மாபெரிய மனுஷன். வே ஆல் அதர் கம்யூனிட்டிஸ் அப்படிதாங்க சொல்லணும், வேற வழி இல்லை. நம்மளுடைய எதிர்காலத்தையே 3% எடுத்துக்கொண்டார்கள். இதற்கு பேசுவதற்கு யாருமே வரவில்லை. எப்படிங்க, யாரு பேசுவது? ஆட்சியில் உள்ளவர்கள் யார் வாயை திறந்தார்கள்? ஏதோ ஒரு சில எதிர்கட்சியில் உள்ளவர்கள் பேசியிருக்கலாம். மோசம் போயிட்டுங்க. அதாவது இந்த மலேசியா மண்டியில அதிகமான இந்தியா தான் சொல்லல, தெரியுங்களா? சொல்ல போன எவரி இந்தியன்ஸ் மஸ்ட் fly without insurance in Air Asia because they are robbed in such a way with a big planning. We need to bring back the case again, file suit case again, bring back the Oriental assurance back again. That is belong to the Indians. எவ்வளவு சைலண்டா வித்தானுங்க தெரியுங்களா? அத திருட்டு படவாக்கள் உருப்படுமா அந்த குடும்பம்? நினைச்சு பாருங்க. This message must listen by Tony Fernandes. Where he got it, this insurance from, what name, under what name he changed today? பகல் கொள்ளையர்கள் ஐயா. அலிபாபாவது பரவாயில்லைங்க, ராத்திரியில தான் போய் திருடணும், பங்கா போட்டு மார்க் பண்ணி. பட்ட பகலிலே ஈந்தலுடைய கண்ணிலே நெய்யை காசி ஊற்றி விட்டார்கள். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான ஓமியா குடும்பங்களே, நிச்சயமாக ஓமியா ஒரு இமயமலையாக இந்த நாட்டிலே ஒற்றுமையின் சின்னமாக நாம் பயணம் செய்ய வேண்டும். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய கனவுகள், நம்முடைய லட்சியம், நம்முடைய வியாபாரம், நம்மளுடைய ஹெல்த், நம்முடைய சுகாதாரம், நம்முடைய எடுகேஷன், கல்வி, இதையெல்லாம் காக்கப்படணுங்க. சும்மா ஏதோ ஒரு அரசியல்வாதிக்காக எதிர்காலத்தை வித்துறாதீங்க. போயிருங்க, எல்லாமே போயிரும். நீங்களும் போயிருவீங்க, எல்லாருமே போயிரும். ஏதோ ஒரு சில நன்மை கிடைப்பதற்காக நம்முடைய முன்னேற்றத்தின் பாதிலே குறுக்கா இருக்கின்ற எல்லா முள்ளுகளையும் நாம்
எடுத்து போடாவிட்டால் அந்த முட்கள் மீது நீங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதில் நீங்கள் யாவரும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று ஒருவேளை அந்த முட்கள் உங்களுடைய பாதத்திலே படாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எதிர்காலம் சன்னதி அந்த முள்ளின் மேலே ஏறி போகும் பொழுது அந்த வழி தெரியும். இன்றைக்கு என்னுடைய ஏழை மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த முள்ளின் மேலே ஏறி போவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒருவேளை நான் சுகமாக இருக்கின்றேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று உனக்கு அந்த முள் வழி இப்பொழுது தெரியாது. மகனே, ஐயா, பெரியவரே, உங்கள் காலங்கள் போன பிறகு உங்களுடைய சன்னதி அந்த முட்கின் மீது நடக்கக்கூடிய காலங்கள் வரும். இந்த அரசாங்கத்தின் சட்டம், ருக்குன் நகராக வைத்தே பேசுகின்றேன், அந்த சட்டம் இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் சம ஈடாக அது கொடுக்கக்கூடிய உரிமை, கேட்கவும் உரிமை இருக்கிறது என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய மலேசியா இந்தியர்களே, உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், எதிர்காலம் உன் கையில், எதிர்காலம் உன் கையில். எந்த அரசியல்வாதி திருட்டு அரசியல்வாதியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது நம்மளுடைய பாதம் சரியான பாதையில போக வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க போகிறீர்களா? உங்களுடைய வாக்கு சீட்டு இந்த மலேசியா மண்ணில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய வாக்கு சீட்டும் இதற்கு மேல எதிர்கட்சியில தாங்க இருக்கணும். அப்பதாங்க இருக்கக்கூடியவன் கொஞ்ச நாளைக்கு நம்மள மதிப்பாங்க. இதுதான் உண்மை. போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு தெரியும் சூடு எங்க பிடிக்குதுன்னு. இருக்கக்கூடிய 5 மலையக்காரர் கட்சிகளும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க கொடையை எடுத்துக்கிட்டு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகவே தயவு செய்து என்ன செய்யுங்கள், மலாக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்தியர்களே, தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் மலாக்காவிலே நடக்கக்கூடிய பொது தேர்தலிலே ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த மாலை வேளையிலே விடைபெறுகின்றேன். ஏன் தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன் எதிர்கட்சியை குறித்து பேசுகிறேன்? வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லை. இந்தியர்களுக்கு வேற வழி கிடையாது. 60 ஆண்டு காலம் வாழைப்பழத்தை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லைங்க, வாழைப்பழத்து தோலை தாங்க கொடுத்தாங்க வலிக்கு விழுவதற்கு. ஒவ்வொருத்தரும் வலிக்கு விழுந்தவன்னு ஏந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாட்டிலே சுயமரியாதையாக வாழ்வதற்கும் ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஆகவே தயவு செய்து சொல்லுகின்றேன், ஈந்தலுடைய எதிர்காலம் ஈந்தினிடத்திலே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதற்கு காரணம் நாமளே கெடுத்து விட்டோம். இதுதான் உண்மை. காரணம், நாம் தேர்ந்தெடுத்த நம்முடைய பிரதிநிதிகள் ஒரு சரியான வழியில இல்லாத ஒரு தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்து வைத்தபடியினாலே இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இந்த சூழ்நிலையாக மாறிவிட்டது. சுனாமி போல ஒவ்வொரு நாளும் சுனாமியாவது வந்துட்டு போயிருச்சுங்க. ஆனா நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை இந்தியனுக்கு அதிகாலத்தில் ஏன் இந்த கதிரவன் வருகிறான் என்ற சுனாமி அவனுக்கு வந்து விடுகின்றது. எத்தனை பேருங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். காலையில பசியற போது நான் எப்போதுமே நினைப்பேன், இன்னைக்கு எத்தனை இந்திய குடும்பத்தில் இது இப்படி ஒரு உணவு அவங்க சாப்பிட முடியாம சூழ்நிலை இருக்கிறாங்களோ. தம்பிகளே, தங்கைகளே, தங்கைமார்களே, அண்ணனே, அண்ணன்மார்களே, தயவு செய்து சொல்லுகின்றேன், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகவே மாற்றத்தை நாம் ஏற்படுத்த என்று சொன்னால் கல்வி மிகவும் முக்கியம். கல்வி முக்கியம் என்று சொன்னால் உங்களை 7
தலைமுறை உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி, இந்த நாட்டிலே ஈந்திரர்கள் ஒற்றுமை மிகவும் அவசியம். எதிர்கட்சிகள் ஈந்திரர்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் விடைபெறுகின்றேன். உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். நன்றி, வணக்கம், பாய்.